பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன்னுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது நான் செப்டம்பர் 5ஆம் தேதி 9 மணிக்கு நான் மனசை திறந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள்கிட்ட பேசியிருக்கிறாரு. தொடர்ச்சியான முரண்பாடுகள் இருக்குது. அந்த சம்பவம் தொடர்பாக இப்படி பேசுகிறாங்கன்னா அது புரிஞ்சிக்கலாம். ஆனால் திடுதிப்புன்னு வந்து இப்படி பேசுறதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே அதிருப்தியை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார். ஒரு கூட்டத்தில் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கிறோ அந்த இதுக்கு 1 இன்ச்சு குறையாமல், சொல்லப்போனால் கொஞ்சம் அதிகமாக கூட அளவு வச்சு செங்கோட்டையனுடைய படம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் சார்பாக பாராட்டு விழா என்று ஒரு செட்டப் பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த செட்டப் பாராட்டு விழாவில் வந்து முக்கியமான சில செட்டப்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய முன்னாள் தலைவர்களுடைய படங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். திமுகவில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், அதற்கு பிறகு பேராசிரியர், இவர்களுடைய படங்கள் எல்லாம் இடம்பெறும். அதுக்கடுத்து அதிமுகவில் பெரியார் படம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அங்கே அண்ணா படம் மட்டும்தான் இருக்கும். அண்ணா படம், எம்ஜிஆர் படம், அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவுடைய படம், இவ்வளவு தான் இடம்பெற்றிருக்கும். இந்த 3 படங்கள் வந்து மிஸ்ஸிங். ஜெயலலிதா படமும் இல்லை, எம்ஜிஆர் படமும் இல்லை, எடப்பாடி படம் மட்டுமே இருக்கிறது. அப்போ இது வந்து கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்துகிறது. செங்கோட்டையன் அதை வெளிப்படையாகவே கண்டிக்கின்ற ஒரு சூழல் வருகிறது. செங்கோட்டையன் அவர் ஏன் இதை பாயிண்ட் பண்ணி கண்டிக்கிறார் அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. மற்ற மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, மற்ற எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, மற்ற முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் சும்மா தானே இருந்திருக்கிறாங்க. செங்கோட்டையன் ஏன் அதை பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, செங்கோட்டையன் வாஸ் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவர் ஏதோ ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைக்குமா அப்படின்றத பார்த்து கொண்டே இருக்கிறார். எதற்காக? எடப்பாடி பழனிசாமியை விமர்சிப்பதற்காக. இது கட்சி ரீதியாக ஏன் இந்த முடிவுகள், ஏன் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து கடும் அதிருப்திக்கு உள்ளாகிறாரு அப்படின்னா, பொதுவாக ஒரு கட்சியினுடைய முடிவு எடுக்கும் பொழுது என்னதான் பொதுச் செயலாளராக இருந்தாலும் அந்த பொதுச் செயலாளர் தனிப்பட்ட முறையில் முடிவுகளை எடுக்க முடியாது. எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மிக பெரும் மக்கள் தலைவராக இருக்கிறார் அப்படின்னா எடுக்கலாம். அப்பவும் கூட செயற்குழு, பொதுக்குழு அல்லது மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்களுடைய கருத்து தனக்கு சாதகமாக இருக்கிறது எனும் பட்சத்தில் தான் அவங்க தன்னிச்சையான முடிவுகளை அறிவிப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி அல்ல. சொல்லப்போனால் செங்கோட்டையனோட ஜூனியர், தன்னோட ஜூனியர் ஒருத்தர் இன்றைக்கி இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. சரி, ஓகே, வரட்டும், நம்ம கை காட்டின ஒரு பையன் தான், வளர்ந்துட்டாப்புல, சந்தோஷம். ஆனால் முடிவுகள் எடுக்கும்போது தன்னை கலந்து கொள்வதில்லை. தன்னை அப்படின்னு அவர் முன்னிறுத்துவது அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளர்களையும் தான். இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 76 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி வாரியாக அவங்க பிரித்து இது பண்ணியிருப்பாங்க. 2 தொகுதி சேர்ந்தது ஒரு மாவட்டம், 3 தொகுதி சேர்ந்தது ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லைகள் பிரிச்சிருப்பாங்க கட்சிகள். அதிமுகவுக்கும் அப்படி 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் கலந்தாலோசித்து தான் எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்கிறாரா அப்படின்றதுல வந்து பெரிய கேள்வி இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆர்பி உதயகுமாரோ, செல்லூர் ராஜுவோ, ராஜன் செல்லப்பாவோ, இவங்கெல்லாம் ரொம்ப சீனியரான ஆட்கள், தொடர்ந்து வெற்றி பெறுபவர்கள். கடந்த முறை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக பெரிய அலை வீசிய போது கூட அவர்களெல்லாம் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள். அப்போ அவங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது தான் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், கட்சி அப்படின்றது வெறுமன பொதுச் செயலாளரும் தலைமை நிலைய நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளரும் மட்டும் கிடையாது. அந்த கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. அந்த கட்சிக்கு மாநகராட்சி இருக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து திமுக இளைஞரணியை பற்றி பேசும்பொழுது அந்த கட்டமைப்பை விரிவாக பேசியிருந்தோம். மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மாவட்டம் மாநகரம்னு ஒன்று இருக்கும், அது கீழே நகரம்னு ஒன்று இருக்கும், அது கீழே ஒன்றியம்னு ஒன்று இருக்கும், அது கீழே பேரூர்னு ஒன்று இருக்கும், அது கீழே கிளைகள்னு பல இருக்கும். கிளை அப்படின்றதுக்கு வரம்பே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு 100 பேர் உறுப்பினர்களாக சேர்ந்தால் அதை ஒரு கிளையாக அறிவித்து விடலாம். இப்போ உதாரணத்திற்கு இப்போ சாலி கிராமத்தில் இப்போ காவேரி ரங்கன் நகர் இருக்குது அப்படின்னா, இந்த காவேரி ரங்கன் நகரில் ஒரு 100 பேர் சேர்ந்து நாங்கள் அதிமுகவில் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தரை தேர்வு செய்கிறோம் அப்படின்னா, கட்சி தலைவியினுடைய ஒப்புதலோட இதை சாலி கிராமம் காவேரி ரங்கன் நகர் கிளை அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடலாம். அந்த மாதிரி தான் கிளை செயல்படும். இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்குது. இப்போ இதில் இந்த கிளையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல, இவங்க தலைமையோட நேரடியான தொடர்பில் இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. அவ்வளவு பேரும் தொடர்பில் இருக்க முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருப்பாங்க. திமுகவிலையும் அதிமுகவிலையும் மட்டும், மற்ற கட்சிகளில் அவ்வளவு லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருப்பாங்களான்னா கிடையாது. அப்போ அவங்க யாரோட தொடர்பில் இருப்பாங்க?
அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கிட்ட பகுதி செயலாளர்கிட்ட தொடர்பில் இருப்பாங்க. ஒன்றியமும் பகுதியும் யாரோட தொடர்பில் இருப்பாங்க? மாவட்டத்தோட தொடர்பில் இருப்பாங்க. மாவட்டம் யாரோட தொடர்பில் இருக்கணும்? தலைமையோட தொடர்பில் இருக்கணும். அப்போ தான் அந்த கட்சி வந்து நெட்வொர்க்காக இயங்க முடியும். மேலே சொல்கிறது கீழே வரும், கீழே சொல்கிறது மேலே போகும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனக்கு விசுவாசமாக அல்லது தன்னுடைய கல்லாவுக்கு சரியான முறையில் தன்னுடைய உண்டியலுக்கு சரியான முறையில் காணிக்கை செலுத்தி கொண்டிருந்த நபர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது, அல்லது தனக்கு விருப்பமானவர்களுக்கு அல்லது ஒரு சிலருக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பது. ஏடிஎம்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணி பிரதானப்படுத்தப்படுவார், கேபி முனுசாமி பிரதானப்படுத்தப்படுவார். இவர்களை தாண்டி வேற யார் அந்த கட்சியில் பிரதானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க? ஜெயக்குமார் மைக்கு முன்னாடி நிற்கிறதுனால அவர் நமக்கு பரிச்சயம். இந்த 6 மாசத்துல ஜெயக்குமார் எங்க? இவர் யாத்திரை போறாருல, தினசரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஜெயக்குமார் மூலமாக வெளியிட்டிருக்கலாம்ல. இன்னைக்கு என்ன பேசினாருன்றத ஏதாவது ஒரு கருத்தை ஜெயக்குமார் பேசி நீங்கள் கேட்டிங்களா? வைரலாக மாறிச்சா அல்லது சமூக வலைதளத்தில் பரவுச்சா? காணோம், எதுவுமே இல்லை. அப்போ இவர்களெல்லாம் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் தான் அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் வந்து இணைந்தார். இப்போ இது எல்லாமே செங்கோட்டையனுக்கும் நடந்திருக்கிறது. செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அவர் ஒரு சீனியர். அவருக்கு கீழே 3 தொகுதிகள் இருக்குது, அவருக்கு கீழே ஒரு பெரிய மாவட்டம் இருக்குது. அவருடைய செல்வாக்கு அப்படின்றது அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமல்ல, கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அவர் தொடர்ந்து வேலை பார்த்திருக்கிறார். அவ்வளவு முக்கியமான ஒரு நிர்வாகியை இவர் சரியாக கலந்தாலோசிக்காமல் முடிவுகளை எடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த யாத்திரை போன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி, எங்கே தொடங்கினாரு? கொங்கு பகுதியிலிருந்து தான் தொடங்கினாரு. முதல் யாத்திரையே எந்த வழியாக போகுது? கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக போகுது. ஆனால் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக போகும் பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்திற்கே பெயர் போன அல்லது அந்த ஊரே இவரால் தான் தெரிந்தது அப்படின்ற அளவுக்கு பெரிய மனிதர் யார்? கே.ஏ. செங்கோட்டையன். அவருக்கு அழைப்பே இல்லை. செங்கோட்டையன் வர்றாரு வரலன்றது ரெண்டாவது. ஆனால் நீங்கள் கூப்பிட்டு இருக்கணும்ல. ஏன் கூப்பிட்டு இருக்கணும்? நீங்கள் ஏற்கனவே வீக்கான தலைவராக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் கூப்பிட்டேன் அவர் வரலை அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கலாம், நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியோ பொதுக்குழுவை கூட்டியோ. ஆனால் நீங்கள் கூப்பிடவே இல்லை அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் என்ன நினைப்பாங்க? 2 வகையாக திங்க் பண்ணுவாங்க ஒன்றிய செயலாளர்கள். ஒன்று, இவரை கழிச்சு கட்ட பார்க்குறாங்க, நம்ம அடுத்த ஆளுக்கு ஜம்ப் ஆகணும். இல்லை, இவரையே கழிச்சு கட்ட பார்க்குறாங்கன்னா இவர் பார்த்து பொறுப்பு போட்ட நம்மளும் என்ன ஆகும் அப்படின்ற இன்செக்யூரிட்டி அவனுக்கு வரும். அவங்க என்ன செய்வாங்க? அப்பப்போ வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேட பார்ப்பாங்க. ஒன்று, இவர் பார்த்து வளர்த்து விட்டால் நம்ம கண்டிப்பாக இவரை மாற்றி வேற ஒருத்தரை போட்டாங்கன்னா அவர் நம்மளை வச்சிருக்க போகிறது கிடையாது. அப்போ இன்னொருத்தரோட நெருக்கமாக முடியுமா, அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை இது பண்ண முடியுமா அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுவாங்க? நேராக திமுகவில் போய் சேருவாங்க, அல்லது வெவ்வேறு கட்சி பாஜகவில் போய் சேருவாங்க, வெவ்வேறு கட்சிகளில் போய் சேருவாங்க. இப்படி பல இடங்களில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பல மாவட்டங்களில் திமுகவில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த சிக்கல் எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி மனதில் வைத்து இந்த சிக்கலை கையாண்டிருக்கணும். ஆனால் அது எதையுமே செய்யாமல் செங்கோட்டையனை தொடர்ந்து புறக்கணிப்பு செய்து வந்திருக்கிறார். இப்போ செங்கோட்டையன் இப்படி ஒரு வீக் லிங்காக இருக்கிறாருன்றதை பார்த்துட்டு, அதிருப்தியில் இருக்காருன்றதை பார்த்துட்டு பாஜக செங்கோட்டையனை அழைக்கிறது. செங்கோட்டையனை அழைத்து என்ன செய்கிறது? நீ ஒரு தாட்டியமாக ஒரு நாடகத்தை ஆடு. என்ன ஆடு? அந்த ஃபோட்டோ மேட்டரை கிளப்பி விடு, அந்த பேனரில் உன் ஃபோட்டோவை பெருசாக போடு, வா டெல்லிக்கு வா, நம்ம 4 பேரை மீட் பண்ணுவோம் அப்படின்றது. அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பதற்றத்துக்கு உள்ளாக்குறது. செங்கோட்டையனுக்கு கீழே 3 தொகுதி இருக்குது, அவருடைய செல்வாக்கு இன்னொரு 10-15 தொகுதிகளுக்கு மேலே இருக்கிறது. அப்போ இதிலெல்லாம் நம்மளுக்கு அதுவும் ரொம்ப முக்கியம், அங்கே தான் இவங்க ஜெயிச்சிருக்கிறதே. அப்போ அங்கே நம்ம வீக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால என்ன செஞ்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? பதற்றத்துக்கு உள்ளாகிறார். அப்போ அதற்கு பிறகு காம்ப்ரமைஸ் ஆகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு நேரடியாக கூட்டணிக்கு போனார். அதுவரை போகவே மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்த எடப்பாடி கூட்டணிக்கு போகிறார். சரி, கூட்டணிக்கு போயிட்டாரு. பாஜக செங்கோட்டையனை இதுக்கு பயன்படுத்திக்கிச்சு அப்படின்னா தன்னை பயன்படுத்த அனுமதித்தார் செங்கோட்டையன். அப்படி பயன்படுத்த தன்னை அனுமதித்துக் கொள்வதற்கு அவருக்கு சில ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? உங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை நாங்கள் பெற்றுத்தருவோன்னு பண்ணியிருந்திருப்பாங்க. அதற்கு பிறகும் செங்கோட்டையன் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் எடப்பாடி பழனிசாமியை உள்ளே கொண்டு வந்தாச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது எஸ்பி வேலுமணிக்கோ பாஜகவில் இருக்கக்கூடிய நெருக்கமும் அணுக்கமும் யாருக்கு கிடையாது? செங்கோட்டையனுக்கு கிடையாது. ஒரு உதாரணம், இப்போ குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் இல்லையா சிபி ராதாகிருஷ்ணன். அவர் ஒரு மேடையில் வானதி சீனிவாசன்கிட்ட பேசுகிறார். அது ஒரு திமிரான வார்த்தையோட தான் அவர் பேசுகிறாரு. இந்த பாரு, வேலுமணிகிட்ட ஒழுங்காக பழகிக்க அப்படின்றாரு.
இதை எதுக்கு அந்த மேடையில் பேசுகிறீங்க? ஒரு பெண் பிரதிநிதி இருக்கிறாங்க, அவங்க மக்கள் பிரதிநிதி, அந்த அம்மா உட்கார வச்சுட்டு நீங்கள் எப்படி இப்படியான வார்த்தைகளை நீங்கள் பேச முடியுது? அதுவும் ஒருமையில் பேசுகிறீங்க. அது கட்சி கூட்டமாக கூட இருக்கட்டும், நீங்கள் ஒருமையில் பேசுனீங்கன்னா மற்றவன் என்ன நினைப்பான்? நீங்கள் தலைவரா, பாஜக தலைவரா நீங்கள், சிபி ராதாகிருஷ்ணன்? ஆனால் அதை அவர் பேசுகிறாரு. இப்போ இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, எஸ்பி வேலுமணிக்கும் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் எவ்வளவு அணுக்கமானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. செங்கோட்டையன் இந்த ரோலில் இருக்கிறாரா அப்படின்னா கிடையாது. அப்போது செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து தன்னுடைய கிளை, தன்னுடைய ஒன்றியம், தன்னுடைய நகரம், தன்னுடைய மாநகரம், தன்னுடைய மாவட்டம், அதை கையில் எடுப்பதற்கான வேலையைத்தான் செங்கோட்டையன் இப்போது தொடங்கி இருக்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, இப்போதும் செங்கோட்டையன் வந்து பாஜகவிற்கு எதிராக, மோடிக்கு எதிராக, திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக பிஜேபி இருக்கிறது, அவரோடு கூட்டணி வைக்கலாமா அப்படின்றதெல்லாம் அவருடைய கவலை கிடையாது. அவருக்குரிய முக்கியத்துவம் அப்படின்றதான் அவருடைய ஒரு பிரச்சனை. இன்னும் சில பிரச்சனைகள் அவர் சேர்த்து முன்வைத்துக் கொள்கிறார். ஏன்னா எனக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையை மட்டும் பேசுகிறாங்க அப்படின்னா, இங்கே அரசியலை பொறுத்த வரைக்கும் வழி எது தப்பி பிழைக்கும், அவ்வளவுதான். நீங்கள் வந்து வலிமையான ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்ன நிறுத்தப்படுவீங்க. நீங்கள் வீக்கான ஆளாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் உங்களை அடித்து மிதிச்சுட்டு போயிடுவான். செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து தன்னை மிஞ்சி ஆள் இல்லை, தோற்று கூட போவார். ஆனால் அவரை தாண்ட முடியாது வேற ஒருத்தர், அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கு நடந்த இந்த ஆதரவாளர்கள் கூட்டம். நேற்றே அவர் சொல்லிட்டாரு, 5ஆம் தேதி மனம் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. புத்தக தலைப்பு மாதிரி இருக்குது, 5ஆம் தேதி மனம் திறக்கிறேன் அப்படின்னு. அப்போது இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க? சன் நியூஸில் அந்த பகுதியினுடைய செய்தியாளர் குணசேகரன் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. என்னென்னா, பவானி தொகுதியினுடைய எம்எல்ஏ பன்னாரி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு எம்எல்ஏவே நேரில் போயிருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த கூட்டத்தினுடைய மதிப்பு இன்னும் அதிகரிக்கிறது. அதில் செங்கோட்டையன் வந்து என்ன மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அப்படின்னா, ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். இந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தின் கீழே 3 முக்கியமான ஏரியாஸ் வருது. ஒன்று அந்தியூர், இன்னொன்று பவானி சாகர், இன்னொன்று கோபிச்செட்டிப்பாளையம். இப்போ பவானியினுடைய எம்எல்ஏ வந்துட்டாரா, இந்த 3 முக்கிய பகுதிகளையும் உள்ளடக்கியதில் 18 ஒன்றியங்கள் இருக்குது அதிமுகவுக்கு. அந்த 18 ஒன்றிய செயலாளர்களில் 16 பேர் இன்னைக்கு பிரசன்ட். ஓகே. 3 நகர செயலாளர்கள், அந்த அந்தியூருக்கு, பவானிக்கும், கோபிக்கும். அதில் 2 பேர் இன்னைக்கு கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. 8 முன்னாள் ஒன்றிய குழு தலைவர்களில் 4 பேர், 7 முன்னாள் துணை குழு தலைவர்கள், அதாவது ஒன்றிய குழு துணைத் தலைவர்கள் 7 பேரில் 5 பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இது போக பேரூர் இந்த ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர்கள், முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பேரூர் கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் இன்றைய கூட்டத்தில் வந்திருக்கிறார்கள். அப்போது 100க்கும் மேற்பட்ட அதிமுகவுடைய நிர்வாகிகள், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அங்கு போயிருக்கிறார்கள். சரி, இதனுடைய அவுட்கம் என்ன? தனி கட்சி ஆரம்பித்தாலும் அதனுடைய அவுட்கம் என்னவா இருக்க போகுது? தனி கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்றது அடுத்த பாயிண்ட். முதல்ல இதிலேயே இன்னைக்கு என்ன விவாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, உள்ளுக்குள் பேசப்பட்டிருப்பது, பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைய வேண்டும், டிடிவி தினகரன் வரணும், ஓ பன்னீர்செல்வம் வரணும், சசிகலா வரணும். ஏற்கனவே இதை வந்து திரு ஐயநாதன் அவர்கள் இன்றைக்கு நடந்த ஒரு ஊடக விவாதத்தில் காலையில் ஃபோனோவில் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, இவரை பொறுத்த வரைக்கும், செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் அப்படின்ற விருப்பம் கொண்டவர். அதில் 6 பேர் போய் எடப்பாடியை சந்தித்து ஏற்கனவே அழுத்தம் கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த 6 பேரில் செங்கோட்டையனும் ஒருவர் அப்படின்றது ஐயநாதன் அவர்கள் சொல்லுகின்ற தகவல். கூடுதலாக என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அடுத்து எடுக்க போகின்ற முடிவு என்ன அப்படின்றது குறித்து யோசிக்கும் பொழுது, ஒன்று அவர் வெளியே போகணும். ஆனால் செங்கோட்டையனுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் ஐ திங்க் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா ஓவர் நைட்டில் தூக்கி அடித்தாங்க. அப்போது வந்து நக்கீரனில் வந்த ரிப்போர்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபைலை மூஞ்சியில் விட்டறிந்த ஜெயலலிதா அப்படின்னு தான் நக்கீரனில் அந்த செய்தியே வெளியாகி இருந்தது. ஆனால் அதுக்கு அப்புறமும் அவர் மாவட்ட செயலாளராக தான் இருந்தார். அதுக்கு அப்புறமும் அவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணார். அதுக்கு அப்புறமும் ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணங்களை யார் திட்டமிட்டா? செங்கோட்டையன் தான் திட்டமிட்டார். அப்போது செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது என்பதற்கு பின்னால் இருக்கும் காரணம் வேற. செங்கோட்டையனை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற முடிவை ஜெயலலிதா எடுக்கவில்லை. ஏன்னா செங்கோட்டையனுடைய மதிப்பு என்ன அப்படின்றது ஜெயலலிதாவுக்கு தெரிந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தனி ஆவர்த்தனம் செய்வது, தானே எல்லாம் அப்படின்றது. அதே போல் தன்னுடைய சக பயணியாகிய இவர் எஸ்பி வேலுமணியை முன்னிறுத்தி கொள்ளலாம்.
எல்லாம் ஒரே சமூகம் தானே, வேலுமணி முகத்தை காட்டினா ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு திமிர்த்தனம் எடப்பாடியிடம் வந்து வெளிப்படுகிறது. அதுதான் வந்து அவரை தப்பான முடிவுகள் எடுக்க வைக்குது. அன்வர் ராஜா போகும்போது அன்வர் ராஜா போனால் என்ன நடக்க போகுது, செங்கோட்டையன் அதிருப்தி செங்கோட்டையன் போனால் என்ன நடக்க போகுது, ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் போனால் என்ன நடக்க போகுது, டிடிவி போனால் என்னங்க, சசிகலாவுங்களா, இப்படி ஒன்றொன்னா கழிஞ்சிக்கிட்டே இருக்குது. எதுவும் உள்ளே வந்து சேரலை, மாறாக நிறைய கழிகிறது உங்கள் கட்சியில் இருந்து. அப்போது உங்களுடைய கட்சி என்பது ரொம்ப வீக்கான பொசிஷனில் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நடந்த காலையிலேருந்து நம்ம பார்த்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம், திரு ஐயநாதன், பத்திரிகையாளர் பிரியன் மற்றும் இன்னும் பலர் சொல்லுகின்ற செய்திகள் என்ன அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைவது என்பது யாருடைய கோரிக்கையாக இருக்குது, செங்கோட்டையனுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது வெளியே சொல்லுவது, உள்ளே சொல்லுவது தன்னுடைய பொசிஷனை வந்து எடப்பாடி பழனிசாமி ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்றது. இதில் மூன்றாவதாக இதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இப்படி போகிறவங்க போட்டோம் நம்மளுக்கு என்ன அப்படின்ற எடப்பாடியுடைய மெத்தனம். இந்த மெத்தனம் என்ன செய்யும் அப்படின்னா, பேக்கெட்டாக 1000 ஓட்டு 2000 ஓட்டு 5000 ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டாக கழியும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஒன்றிய செயலாளர்கள் இருக்கிறாங்கல்ல, இவன் மனசு வச்சா தான் அந்த தொகுதியில் ஒரு கட்சி ஜெயிக்க முடியும். இவங்க கைவிட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கட்சி காலாவதி ஆயிரும். அந்த ஒன்றிய செயலாளருக்கு தெரியும் இந்த தொகுதியில் என்ன பண்ணால் ஓட்டு கிடைக்கும், என்ன செய்யணும், எது பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றதெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த ஒன்றிய செயலாளர்கள் இன்றைக்கு யார் பக்கம் போய் நிற்கிறாங்க, செங்கோட்டையன் பக்கம் போய் நிற்கிறாங்க. அப்போ இதே போல் செங்கோட்டையன் வெளிப்படையாக வரும் பொழுது இவ்வளவு பேர் நிற்கிறாங்க. இப்படி அதிருப்தியில் இருக்கக்கூடிய பல பேர் அதிமுகவில் இன்னமும் அதிருப்தியோடையே தான் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியினுடைய தனி ஆவர்த்தனம் காரணமாக, அவருடைய ஒரு மெத்தன போக்கின் காரணமாக அது என்ன ஆயிடுது அப்படின்னா, அதிமுகன்ற பார்ட்டியோட பொசிஷனை வீக் பண்ணிடுது. பொசிஷன் வீக் ஆகிறது அப்படின்றதையும், நயினார் நாகேந்திரன் திருப்பூரில் நடைபெற்ற இந்து முன்னணி கூட்டத்தில் இன்றைக்கு அதிமுகவை விட பெரிய கட்சி பாஜக தான் என்று சொல்லுவதற்கும் இடையில தொடர்பு இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அவர்களை அரசியல் செய்வதற்கு லாயக்கற்றவர்கள் என்று அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு அதிமுகவை வீக்கன் பண்ணுறாருன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இதில் உருவாகிறது. ஆனால் இந்த ப்ரொஜெக்ஷன் தெரிந்ததற்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி கவலைப்படவில்லை. காரணம், கட்சி முக்கியமா தன்னுடைய சம்பந்தி முக்கியமா, கட்சி முக்கியமா தன்னுடைய மய முக்கியமா, கட்சி முக்கியமா தங்கமணி வேலுமணி முக்கியமா அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னுடைய சம்பந்தி முக்கியம், தன்னுடைய மய முக்கியம், தங்கமணி வேலுமணி முக்கியம், எல்லாரையும் விட தான் முக்கியம் அப்படின்ற இடத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரே தவிர அவர் இந்த கட்சியை வளர்ப்பதற்கான எந்த வேலைகளும் செய்யவில்லை. இதில் மாற்று கட்சி அப்படின்ற ஆப்ஷன் வரும் பொழுது, இதற்கு முன்பு ஜெயலலிதா வந்து அமைச்சரவையிலிருந்து அவரை வெளியேற்றினார். இப்படி ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர்கள் பல பேர் திமுகவிற்கு மாறி வந்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள். ஜெயலலிதா மறைந்தார், அதற்கு பிறகு அவர் வெளியேறினார். இன்றைக்கு திமுகவில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அந்த கட்சிக்கு இதுவரை பலர் செய்த உழைப்புக்கு எந்த விதமான சளைப்பும் இல்லாத ஒரு பெரிய உழைப்பை அவர் செலுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி மாறி போயிருந்தால் செங்கோட்டையனுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்திருக்கத்தான் போகிறது. ஏன்னா கொங்கு வட்டாரத்தில் தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியை திமுக தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அப்போ கூட செங்கோட்டையன் அந்த பக்கம் போகலை, மாறாக கட்சியில் தான் இருந்தார். அப்போது செங்கோட்டையன் கேன் பி எனி பர்சன், பட் ஹி வில் நாட் லீவ் த பார்ட்டி. அவர் என்னவானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த கட்சியை விட்டு வெளியேறுவாரா அப்படின்னா மாட்டார். ஏன்னா வெளியேறுவதாக இருந்திருந்தால் இந்த 6 மாதத்தில் வேறு சில முடிவுகளை எடுத்திருக்கலாம். அவர் உள்ளே இருந்து கரைச்சல் பண்ணுவாரானா, அந்த கரைச்சலை எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறாரா இல்லையா அப்படின்றது தான். அதே போல் ஓ பன்னீர்செல்வத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை யோசிச்சு பார்க்கணும்ல. பொதுக்குழுவுக்கு வருகிறார், பொதுக்குழுவுக்கு வருகின்ற ஓ பன்னீர்செல்வத்தின் மேலே வாட்டர் பாட்டிலை தூக்கி அடிக்கிறீங்க. இது என்ன அர்த்தத்தை வெளிப்படுத்தும்? நம்மால் ஒருத்தர் இப்படி அடிச்சிட்டாண்டா அப்படின்னு அவரை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அது வலிக்குமா வலிக்காதா? அப்போ அவன் பூரா என்ன முடிவு எடுப்பான்? இதே ட்ரீட்மெண்ட் தானே நீ எனக்கும் பண்ணுவ. அதனால தான் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தில் போஸ்டிங் போடும்போது செங்கோட்டையனுடைய அனுமதியே இல்லாமல் பலரையும் போடுவது. எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த மாவட்ட செயலாளருடைய அதில் இருக்கணும். ஏன்னா அவருக்கு கீழே தானே அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. 1-2 பேரை தலைமை உள்ள தள்ளும். ஏய் இவரை வச்சு தான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை 1-2 பேரை உள்ளே வைக்குமே தவிர பெரும்பான்மையை யார் முடிவு பண்ணுவா? மாவட்டம் தான் முடிவு பண்ணுவார். அப்படியான மாவட்ட செயலாளர் பொசிஷனை எடப்பாடி பழனிசாமி ஏதோ கிள்ளுக்கீரை போல் ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய ஹர்ட்டிங்கான எஃபெக்டை வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து வெளிப்படுகின்ற செய்தி. இப்போ இது எல்லாமே யாருக்கு சாதகமாக முடியுது அப்படின்னா, பாஜகவினுடைய திட்டத்திற்கு சாதகமாக முடிகிறது. பாஜகவினுடைய திட்டம் என்ன? வீக்கான ஏடிஎம்கே. ஏடிஎம்கே எவ்வளவுக்கு எவ்வளவு வீக் ஆகுதோ, கட்டமைப்பாக வீக் ஆகுதோ,
அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கட்சியினுடைய தொண்டர்களோ நிர்வாகிகளோ டிமாரலைஸ் ஆகி வெளியே உடஞ்சி ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி உடஞ்சி ஓடுறது யாருக்கு சாதகமாக முடியும்? அப்படி உடஞ்சி ஓடுறாங்கன்னா ஓட்டு திரட்ட முடியாது. ஓட்டு திரட்ட முடியாது அப்படின்னா அந்த ஓட்டு யாருக்கு போகும்? அது யாருக்குனாலும் போட்டோம், ஆனால் அது ஏடிஎம்கேவுக்கு மட்டும் அப்படின்ற இடத்த இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம வருவோம். ஏன் அந்த நடிகரை இறக்கி விட்டுருக்கோம், நடிகர் வரட்டும். ஏன் அந்த இன்னொரு அதே பனையூரில் இன்னும் 2-3 கேங்கை இறக்கி விட்டுருக்குறோம், அந்த கேங் வரட்டும். எந்த கேங்னாலும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஏடிஎம்கேவை அழிக்கிறது அப்படின்ற பாஜகவினுடைய ஒரு செயல் திட்டத்திற்கு தான் இது வலு சேர்க்கிறது. எடப்பாடி கேட்குறாரு இல்லையா, எங்கள் கட்சி அழிஞ்சு போச்சு, நாங்கள் வலிமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா. அவர் சிவி சண்முகம், இவர் ஜெயக்குமார், நாங்கள்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ இங்கே என்ன ஆச்சு? 18 ஒன்றிய செயலாளர்கள் 16 பேர் செங்கோட்டையன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்களே. 3 தொகுதியில் ஒரு தொகுதி எம்எல்ஏ போய் உட்காந்துருக்கிறாரு. இப்போ இதுக்கு யார் பதில் சொல்ல போகிறா? அவர் கேட்குற டிமாண்டும் வந்து தப்பான டிமாண்டாக மக்கள் மத்தியில் போய் சேராதுல. அவர் பப்ளிக்கு என்ன சொல்கிறாரு? கட்சி ஒன்று சேரணுன்ற கருத்தை தானே தொடர்ந்து வெளியே பரப்புகிறாங்க. அப்போ கட்சி ஒன்று சேரணும்னு தானேப்பா நினைக்கிறாரு. அவரே ஏன்ப்பா நீங்கள் வெளியேற்றுறீங்க? அப்போ நீ தான்ப்பா ஏதோ தப்பு பண்ணுற அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளையும் தவற விட்டுவிட்டு அல்லது வேண்டுமென்றே தவிர்த்து விட்டு இந்த கட்சியை பாஜகவோடு கூட்டு சேர்ந்து அழிக்கிறாரான்ற சந்தேகம் இதிலிருந்து வருகிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். செங்கோட்டையனை தவிர்த்தது போல நாளைக்கு நம்மளையும் தவிர்ப்பாங்கன்ற ஒரு முனைப்போடு பலரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, செல்லூர் ராஜு நீங்கள் என்னவா ட்ரீட் பண்ணுறீங்க? வண்டியில் ஏற வர்றாரு, பின்னாடி ஏறுங்க அப்படின்றீங்க. ஏங்க, ஒரு பொதுச் செயலாளர் வண்டியில் மாவட்ட செயலாளர் ஏறாமல் வேறு யாருங்க ஏறுவா? அந்த வண்டியில் டிரைவரு எடப்பாடி பழனிசாமி, அவருடைய பிஏ, அவருடைய கார்டு, அதுக்கு அடுத்து அந்த காரில் ஏறுறதுக்கு உரிமை உள்ள ஒரே ஒருத்தர் யார்? எந்த பகுதிக்கு போகிறாரோ அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர். அவர் அங்கே இருக்கிறதுனால தான் உன்னால் அங்கே ட்ராவலே பண்ண முடியுது. செல்லூர் ராஜுன்ற நபரை நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இம்மியளவு கூட சம்பந்தம் கிடையாது. மதுரைக்கு எடப்பாடிக்கு என்ன சம்பந்தம்? எடப்பாடி இப்போவும் சவுத்தில் கூட்டங்கள் நடக்கும்போது பாருங்கள், எல்லாம் வந்து தள்ளி நின்று தான் பார்ப்பாங்க. ஏன்? இவர் கோயம்புத்தூர்காரருங்க, அவர் பொது தலைவராக அறியப்படவே இல்லை, இவர் கோயம்புத்தூர்காரருங்க, நம்ம அண்ணன் செல்லூர் ராஜு பேசுவார். அவ்வளோதான் அவனுக்கு தெரிந்தது. நம்ம ஆர்பி உதயகுமார் பேசுவார், நம்ம ராஜன் செல்லப்பா பேசுவார். அவங்கெல்லாம் நம்மன்ற அடமொழிக்கு கீழே வருவாங்க. நீங்கள் அவருன்ற அடமொழிக்கு கீழே தள்ளி வச்சுருவாங்க உங்களை. அப்போது இந்த நபர்கள் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் போன்ற ஆட்கள் இல்லாமல் உங்களால் அவர்களுடைய பகுதிக்குள் போகவே முடியாது. அதனால தான் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டங்கள் காத்தாடிச்சு. ஏன் காத்தாடிச்சு? இப்போ வந்து ஆளை திரட்டி கூட்டு வர்றாங்க. முதல்ல காத்தாடி கொண்டு தான் இருந்தது. பல பேர் வந்து நம்ம எலெக்ஷன் கேம்பெயினில் பார்த்தது போல், ஓ எடப்பாடி பேசுகிறாரா, சரி பாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த நிலவரத்தில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஐயோ வெளியே தெரிய ஆரம்பிக்குதே, நோய் இருக்குன்றது தெரியும், ஆனால் அறிகுறி வெளியே தெரியாமல் இருந்துச்சு, இப்போ அறிகுறி வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஹரிபரியில் எடப்பாடி பழனிசாமி ஆளை திரட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஆளுகளை திரட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் மாவட்ட செயலாளர்களை அங்கங்கே மேடை ஏற்றிக்கிறாரு. அதுவும் தனக்கு விருப்பமான செயலாளர்களை ஏற்றிக்கிறாரே தவிர பல பேரை இப்படி புறக்கணித்திருக்கிறார். அதிமுக என்கின்ற கட்சியை ஊற போட்டு அழிக்கின்ற வேலையில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார் என்பதற்கு செங்கோட்டையனுடைய எக்ஸாம்பிள் ஒரு கிளாசிக் கேஸ். இதில் கூடுதலாக வந்து அந்த கட்சி மாறுறது அதை விட்டுட்டோம் பாருங்கள், அது மறுபடியும் அது மிஸ் ஆகிட்டே போதும் பாருங்கள். தாவேக்காவுக்கு போகிறாரு அப்படின்னு இன்றைக்கி ஒரு சிலர் கிளப்பி விட்டுருக்குறாங்க. செங்கோட்டையன் வந்து ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர். இந்த கட்சியில் இருக்கிறது தான் அவருக்கு மரியாதை, இல்லைனா ஒதுங்கி போகிறது தான் மரியாதையை தவிர இந்த மாதிரியான சிறுவண்டுகளோடு சேர்ந்து சுற்றுவது அந்த உயரத்திற்கு தக்க இடமாக இருக்காது. அதனால் அந்த ஆப்ஷனே செங்கோட்டையனுக்கு முன்னாடி கிடையாது. இவர்களாக கணா கண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் செங்கோட்டையன் அப்படி ஒரு முடிவை எடுக்கிறார் அப்படின்னா அது அத்தோடு அவருடைய கரியர் முடிஞ்சு. இப்போ கூட வந்தாங்க இல்லையா 18 பேர் ஒன்றிய செயலாளர்கள். அந்த ஒன்றிய செயலாளர்கள் 18 பேரில் 16 பேர் வந்தாங்கல்ல, அந்த 16 பேருடைய பொசிஷனும் காலி. இன்னொருத்த வந்து அப்போ என்ன ஆயிரும்? இவர் துரோகி தான்ப்பா, எடப்பாடி சொன்னது போல் இவர் துரோகி தான்ப்பான்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். ஸோ செங்கோட்டையன் கட்சி தாவ மாட்டார், உள்ளே இருந்து எடப்பாடியை குடைந்து கொண்டே இருக்க போகிறார். இந்த குடைச்சல் சமாளிக்க முடியாமல் எடப்பாடி என்ன செய்ய போகிறாருன்றது தான் எலெக்ஷனை நோக்கி போகுது. நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க, மிக்க நன்றி.